சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கார்னர்ல பாருங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 11த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது தமிழ் மீடியத்துக்கு கணினி பயன்பாடுகளும், அதற்கு பிறகு நம்முடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியலும் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. குறிப்பா மொத்த மதிப்பெண்கள் கார்னர்ல பாருங்க. 70 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் 70. 70 மார்க்குக்கு நீங்க டோட்டலா 15 மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே பாஸு. 10 நிமிஷம் வீடியோ அப்படின்றதுனால வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வந்து பாருங்க. பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல் 1 மார்க் புக் பேக் கொஸ்டின்ஸே வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4 ஆப்ஷனுக்கான எதுனா ஒரு கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது மோஸ்ட்லி புக் பேக் வரும். இதுவே நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு பாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா பகுதி 2 பார்ட் 2 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 24 அதாவது 24க்கு கட்டாயமாக விடையளிக்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 16 வந்து பாருங்க, சில்லுகளின் பரிமாற்றத்தை வரையறுக்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலகிராமில் தான் நம்ம எல்லா அப்டேட்ஸுமே வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்லுகளின் பரிமாற்றத்தை வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டெஃபனிஷன் ஸ்லைட் டிரான்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க. 2 மார்க்கா, ஜஸ்ட் 2 லைன் எழுதுனீங்களா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 17வது வந்து பார்த்தீங்க, சொல் மடிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேர்ட் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 18 தரவுகளின் பல்வேறு வகைகளை வந்து எழுதுக. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டானா பாயிண்ட்ஸாக ஸ்டார் போட்டு எழுதுங்க. இல்லை அப்படின்னா ஒரு மிக முக்கியமான வேர்டு எதனா கீ பாயிண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். மார்க் வந்து கொஞ்சம் யூனிக்காக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 19th கொஸ்டின், ஸ்ட்ராங் மற்றும் இஎம் ஓட்டுக்கள் பற்றி குறிப்பு வரைக. அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு டெஃபினிஷன் மாதிரி எழுதுங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட், சும்மா குறிப்பு வரைக, ஒரு 2 லைன் எழுதுங்க, முடிஞ்சிச்சு. 20th வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தலைப்பு ஓட்டின் பண்பியல்கள் உதாரணத்துடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 21 HTMLின் அமைப்பு ஓட்டுக்களும் காலி ஓட்டுக்களும் இடையேயான வேறுபாட்டை ஒரு தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டெய்னர் அண்ட் எம்டி எலமெண்ட்ஸ் ஆஃப் HTML அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 21 இங்கிலீஷ் மீடியத்துக்கு. 22 TSCLL என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்சர்வேஷன் மட்டும் இல்லை எக்ஸ்பேன்ஷன் மட்டும் எழுதினீங்கன்னா கூட உங்களுக்கு 1 மார்க் வந்து கிடைச்சிடும். 23 தமிழில் சேவைகளை வழங்கி வரும் தேடுபொறிகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா லிஸ்ட் த சர்ச் என்ஜின்ஸ் சப்போர்ட்டிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய கரண்டில் இருக்கிறத நம்ம எழுதலாம். 24 எவையேனும் 4 நூலக செயற்கூறுகளை எழுதுக. ரைட் எனி 4 காமன் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு. திஸ் இஸ் கம்பல்சரி கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணுறேன். 24 எவையேனும் 4 நூலக செயற்கூறுகளை எழுதுக. ரைட் எனி 4 காமன் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பார்ட் 3க்கு போகலாமா? அதே தான், சேம். எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க. வினா எண் 33க்கு கட்டாயமாக விடையளிக்க. ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி. 25 லினக்ஸின் மிக பிரபலமான சேவையக பகிர்மானங்களில் எவையேனும் 6 எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் எனி 6 ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லினக்ஸ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 6 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க, ஒரு 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, அரை பாயிண்ட் எழுதுனீங்கன்னா அரை மார்க் தான், ஓகேங்களா? அப்புறமா வந்து ஒன்றுமே எழுதுகிற ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கும் ப்ரோ, சும்மா அதுவும் லைட்டாக எழுதியிருக்கேன், ஒரு லைன்லேயே முடிச்சிட்டு அப்படின்னா சுத்தமாக மார்க்கே வராது. 26 ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். 6 to 5 லைன் எழுதுனா போதும், 3 மார்க் கொஸ்டினில். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 27 ஸ்லைடு ஷார்ட்டர் காட்சியை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. டெஃபினிஷன் த ஸ்லைடு ஷார்ட்டர் வியூ அண்ட் மென்ஷன்
சிக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு கேட்டிருக்காங்க. 28 டேட்டா கார்டு மற்றும் டேங்கில்ஸ் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? பாக்ஸ் போட்டு பண்ணுங்க, இல்லை கீ பாயிண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டார் போட்டு பண்ணுங்க. இதுக்கு 3 பாயிண்ட், அதுக்கு 3 பாயிண்ட், 3 மார்க். அடுத்து 29 HTML ஓட்டினில் உள்ள பண்புக்கூறுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அவைலபிள் இன் HTML டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 13th பிரபலமான 4 நிழற்பட வடிவங்களை எழுதி அவற்றுள் எவையேனும் ஒன்றினை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு. வாட் ஆர் த 4 ஃபெமிலியர் இமேஜ் ஃபார்மேட்ஸ், எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 31 மடக்கு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? மடக்குனா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வாட் இஸ் த லூப் அண்ட் வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 32 நன்னெறி பிரச்சனை என்றால் என்ன, பெயர்களை எழுதுக. வாட் ஆர் த எத்திக்கல் இஷ்யூஸ், நேம் தெம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 33 இட்ஸ் கம்பல்சரி கொஸ்டின், 3rd மார்க்கில் 33, 2 மார்க்கில் 24 நம்ம சொல்லியிருக்கோம். நல்லா பாருங்கள். 547 அதாவது 547 என்ற எண்ம எண்ணிற்கு நிகரான பதின்ம எண்ணை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரொம்ப கம்பல்சரி கொஷின்ஸ். எழுதுங்க, 3 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான், லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பிடிஎஃப் என்னால் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. 5 டீட்டெயில் எழுதணும். குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 34ல் ஏ கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விவாதிக்க, டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா? இது வந்து மினிமம் 2 பேஜ் எழுதுங்க. 2 பேஜ்னா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக எழுதிருங்க, பேக் ஃபுல்லாக எழுதிருங்க. நம்ம வந்து குறிப்பு சட்டகம் போடுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கீ பாயிண்ட் டேபிள் போடுங்க. ஓகேங்களா? அடுத்தது 34ல் பி பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் எ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி எழுத சொன்னோம் அதே மெத்தட் தான். 35ல் ஏ மிதப்பு புள்ளி பதின்ம எண்ணை இருநிலை எண்ணாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஃப்ராக்டல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரைட் த ஜூம் பண்ணுறேன், ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரொம்ப சின்னதாக கேட்டிருக்கிறாங்க. ஜூம் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து 35ல் பி தமிழ் மீடியம் நுண்செயலியின் பண்புக்கூறுகளை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36 ஓகேங்களா? 36ல் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மற்றும் உபுண்டு ஆகியவற்றில் உள்ள குறும்படங்களை வரைந்து ஒப்பிட்டு விளக்கும். டிராயிங் கண்டிப்பாக போடணும்ப்பா. ஓகேங்களா? ட்ரா த கம்பேர் த ஐனாக்ஸ் விண்டோஸ் அண்ட் உபுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு. பி சிஎஸ்எஸ்ஸில் உள்ள எழுத்து மற்றும் உரை உறுப்பு பண்புகளை அதன் மதிப்புகளோடு பட்டியலிட்டு விளக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் த வேல்யூஸ் யூஸ்டு இன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 37ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் புல்லட் குறி மற்றும் எண் வரிசை பாணியை உருவாக்கும் வழிமுறைகளை எழுதுக. அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன அப்படின்னா ரைட் த ஸ்டெப்ஸ் டு கிரியேட் த புல்லட் அண்ட் நம்பரிங் இன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 37ல் பி தமிழ் மீடியம் மின் அரசாண்மையில் உள்ள பல்வேறு வகையான ஊடாதல் பற்றி விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 38ல் கீழ்காணும் அட்டவணையை உருவாக்க HTML நிரல் எழுதுக. கிளாஸு பாய்ஸு கேர்ள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட் அண்ட் HTML கோடு ஃபார் த ஃபாலோவிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸு பாய்ஸு கேர்ள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 38ல் பி கணித செயற்குறி பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் விரிவாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் அபவுட் த அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வச்சல குட்டி. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கார்னரில் பாருங்கள்
25 மார்க் 5 டீட்டெயில் எழுதுனீங்கன்னா சாரி இது 3 மார்க்கு 3 மார்க்குக்கு வந்து 180. அடுத்ததாக வந்து 5 மார்க் வந்து பாருங்கள் 25 மார்க்கு. அடுத்தது 5 மார்க் முடிச்சிட்டிங்கன்னா இப்போ கார்னரில் பாருங்கள் 2 மார்க்கு 12 மார்க்கு. இது வரைக்கும் எவ்வளோ ஆச்சு 55 மார்க்கா. அப்போ லாஸ்ட் 15 மார்க் நம்ம எங்கே சேர்ப்போம்? இப்போ கார்னரில் பாருங்கள் சில குட்டீஸ் கரெக்டாக இப்போ 1 மார்க் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆக மொத்தம் நாளைக்கு எழுத போகிற 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை சிறப்பான முறையில் தரமாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். நன்றி, வணக்கம்.